உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சாமி, ஐயா, சாமி, 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 ஒரு நிமிஷம் இல்லைங்க. என்ன? நீங்க இத வாங்கிக்கோங்க. ஒன்னையே ஆகாதுங்கற, திரும்ப வந்து அதை வாங்கிக்க இதை வாங்கிக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னையா இப்படி பண்ணிட்டீங்க? அதையும் தட்டி விட்டீங்க. வேற யாராவது சிவனடியாரை பார்க்கும்போது அதை கொடுத்துருப்பேன்ல. அப்படியா? முடிஞ்சா போய் எடுத்துக்க. என்ன திரும்ப வந்து தொல்லை பண்ணாத. இது கொடுத்தா ஒரு வேளை வருவாங்கன்னு நம்ம வீட்டுல இருக்கிறவரு சொன்னாரு. அது எப்படியாவது எடுத்துதான் ஆகணும். அட்லீஸ்ட் வேற சிவனடியாரை பார்க்கும் போதாவது கொடுத்துருக்கலாம். ஓம் நம சிவாய. என்ன அடி அடிச்சிருக்க அந்த ஆளு? உனக்கு ஒண்ணும் பெருசா அடிப்படலையே? இல்லத்த, ஒண்ணும் பெருசா இல்ல. வா, எம்மக்காதகி. அந்த ராணிய பாத்தியா? கொஞ்சம் கொஞ்சமா துருவி துருவி எல்லா உண்மையும் வெளிவாங்க பாக்குறான். கொஞ்ச நேரத்துல எவ்வளவு கேள்வி கேக்குறான். நல்ல வேலைக்கா, நீங்க டக்குன்னு தமன்னா பதட்டத்துல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தது 2 குரூப் இல்ல ஒண்ணுதான்னு பிளேட்டையே மாத்திட்டீங்க. மாமா, அது மட்டுமா? அப்பா வேற நம்ம எல்லாரையும் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. இப்போ ஒரு பிரச்சனை போய் 2 பேர் பிரச்சனை பண்ண ரெடியா இருக்காங்க. ராணிக்கும் நம்ம மேல சின்னதா டவுட் வந்திருக்கு. அந்த டவுட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்குள்ள அவளை நம்ம முதல்ல காலி பண்ணணும். சரி சரி, என்ன பண்றதுன்னு அப்புறம் யோசிப்போம். நீ முதல்ல ரெஸ்ட் எடு. பாட பாத்துக்க தமன்னா. அம்மா, ஏன் தமன்னா, அவனை இச்சாதாரி கொன்னிருக்குன்னு நினைச்சா அவன் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். இனி நாம அவனை காலி பண்ணலன்னு வச்சுக்கிய நமக்கு தான் பெரிய ஆபத்து தமன்னா. ஆமா, இச்சாதாரிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஆமா சித்தப்பா, அத பத்தி நான் யோசிக்கவே இல்லை. ஓம் நம சிவாய. 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 ஐயோ, உள்ள பாம்பு இருக்கும் போலயே. அதத்தான் தொட்டம் போல. அண்ணா அண்ணா, எல்லாம் வாங்கிட்டீங்களா? சரி, எல்லாத்தையும் உள்ள வச்சிருங்க. பரவாயில்ல, சீக்கிரம் வந்துருச்சு. சாந்தி அக்கா, அந்த தட்டை கொண்டு வாங்க. இதோ கொண்டு வரமா. ராணி, இதே இதுலயே வச்சிரவா. இதோ எத்தனான்ட்டாங்க. அக்கா, நான் சொன்னதுல எடுத்து வச்சிட்டீங்கல்ல? எல்லாமே எடுத்து வச்சிட்டமா. அதோ இன்னொன்னு எத்தனாங்க. அக்கா, பூவும் எடுத்துனுவாங்க. சரிம்மா. அக்கா, தாத்தா பாட்டியோட வேஷ்டி சேலை எல்லாம் இருக்கும், அதையும் கொண்டாங்க. அண்ணி, வாங்க சாமி. வணக்கம் சுவாமிஜி. എന്താ റാണി, പൂജയ്ക്ക് സമയമായില്ലേ? ഞാൻ சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எல்லாம் சரி மூளே.
ஆனா இந்த விஜயரத சாந்தி பூஜைக்கான பலன் கிடைக்கணும்னா அதை குறிச்ச நேரத்துல பண்ணணும். ஏன்னா அதுக்கு அப்புறம் பண்ணுனா மரண யோகம் ஆரம்பிச்சிருமோலே. அதோட வானத்துல வரப்போற நட்சத்திரமும் துஷ்ட காரியத்தை ஊக்குவிக்கும். நல்ல காரியத்தை தடை பண்ணிடக்கூடாது மோளே. என்ன சொல்றீங்க சாமி? அப்போ இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? மோளே, இது காலம் தாமதிக்கின்ற காரியம் இல்ல. அது தெய்வநாயக ஐயாவுக்கு ஆபத்தாயிரும். ஐயோ, அது மாத்திரம் இல்ல மோளே, குறிச்ச நேரத்துக்குள்ள 4 மறை வேதம் தெரிஞ்ச சிவனடியார்கள் 3 வந்து மங்கள வாழ்த்து சொல்லி மாங்கல்யத்தை எடுத்து அவங்க கையாலேயே கொடுக்கணும். இதுல ஒண்ணு கூட தவறக்கூடாது மோளே. ஞாபகம் இருக்குது சாமி. இங்க எல்லாமே ரெடி. சிவனடியார்களை கூட்டின்னு வர தாடிகாரன் போய்கிறான். ஆனா இன்னும் ஆளை காணோம். என்ன, இன்னும் வரலையா மோளே? அந்த மாதிரி ஒரு சிவனடியார பாக்குறதே கஷ்டம்தான். இதுல 3 பேருங்கிறது வல்லிய கஷ்டம் தானே. எங்கனாயாலும் பூஜையை செய்து தானே ஆகணும். தர்ஷினி, தாடிகாரனுக்கு போன் பண்ணி பாரு. எனக்கு வேற வழி இல்ல. கடவுளை காப்பாத்து. நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எந்த சிவனடியாரும் வரமாட்டாங்க. ஏன், முன்னாடி வரேன்னு சொன்னார்ல, அந்த சிவனடியாரும் வரமாட்டாரு. கண்டிப்பா ராணி தான் தர்ஷினி கிட்ட போன் பண்ண சொல்லியிருப்பா. டைம் வேற ஆயிட்டே இருக்கு. ச்சே, இப்பன்னு பார்த்து ஒரு பிரச்சனையில இருக்கும். அவகிட்ட இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? ராணியோட வயிற்றுல வளர்ற குழந்தையால தெய்வநாயகம் ஐயாவுக்கு உயிருக்கு ஆபத்து. இல்ல, தாத்தாக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. தாத்தாக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அதுக்கு என் பாப்பா தான் காரணம்னு சொல்லி பாப்பாவை ராசி இல்லாதவன் சொல்லி முத்திரை குத்திடுவாங்க. வயிற்றுல இருக்க குழந்தைக்கு தப்பான பேரை கட்டிடுவாங்க. ராணி ஏன் முன்னாடி காட்டிக்கலனாலும் தனியா உடைஞ்சு போய் அழுவா. இது என்னைக்கு பூமி வயிற்றுல வந்து பிறக்க வேண்டிய பாப்பா ராணி வயிற்றுல கருவா இருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்ப அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா வருது. அதுவும் வயிற்றுக்குள்ள இருக்க பாப்பாக்கு தான் முக்கியமா பிரச்சனையே வருது. அவரு கொடுத்த ருத்ராட்சத்தை கொடுத்து வர சொல்லி கேட்டா மத்த சிவனடியார்களாவது வருவாங்க. ஆனா அதுக்கு இப்ப நேரம் வேற இல்ல. இதை எப்படியாவது எடுத்துதான் ஆகணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.